ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 14வது நாள் 2024. இன்று அதுவும் குறிப்பாக ஆங்கில மாதப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் 2024 தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 27வது நாளுங்க. இன்றைய தினத்தில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது கும்பராசியில் உள்ள சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். சந்திராசிரமம் என்றாலே பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது, வாக்குவாதத்தை குறைப்பது நல்லது, பொதுவாகவே இன்று இறைவனை மட்டும் நம்புவது நல்லது, புதிய சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கேது பகவான் கன்னியிலும், சந்திரன் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலும் பிரவேசிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு ஜோதிட துளிகளை பார்க்கலாங்க. வாங்க. ஜோதிட துளிகள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? அதாவது பஞ்சமகா புருஷ யோகத்துல ஒரு யோகம், சனியினால் வரக்கூடிய யோகம் பேர் தான் சச யோகம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சச யோகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது பார்க்கலாங்க. சச யோகம்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அது அந்த யோகத்தினால யோகம் எப்படி ஏற்படுகிறது, இதெல்லாம் பார்க்கலாங்க. பொதுவாகவே நவ கிரகங்கள் இருக்காங்களே, சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், சுக்கிரன் மற்றும் சனி, ராகு, கேது, இவங்கெல்லாம் இருக்காங்க தெரியும். இந்த சனி பகவான் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள் பாவத்தை குறிக்கிறது. இந்த சனி பகவான் வேற என்னென்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் என்றாலே மக்களை குறிக்கும், உழைப்பை குறிக்கும், தொழிலாளர் துணத்துவதை குறிக்கும் மற்றும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாங்க. இப்பேற்பட்ட ஒரு சனி பகவான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏங்க, எல்லாமே இருக்குங்க, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சனி பகவான் இருந்தால்தான் ஆயுளுக்கு முக்கியமான ஒரு கிரகம் சனிதாங்க. சரிங்க, இந்த சனி பகவானால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கறச்சு, நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சனி பகவான் வலுத்திருந்தால் ஆயுளை பெருகக்கூடிய ஒரு நிலையை தரும். இந்த சசயோகம் பெற்றவர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். ஒரு குட்டி ராஜா மாதிரி வலம் வருவார்கள். மக்கள் கூட்டம் நிறைந்த வண்ணமே இருக்கும். இதெல்லாம் யாருக்கு மக்கள் கூட்டம் வரும்? இதெல்லாம் பார்க்கும் அரசியல்வாதி மற்றும் கலைஞர்களுக்கெல்லாம் வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் எங்கே இருந்தால் இந்த யோகத்தை தருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, லக்ன பாவத்திலிருந்து கணக்கிடும் பொழுது முதல் பாவம் என்று சொல்லக்கூடிய தோற்றம், 4வது பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 7வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், 10வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம், இந்த 4 ஸ்தானங்களில் சனி பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுவும் குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நட்போ பகையோ இந்த மாதிரி நீசமோ இருக்கிறதுனால கிடையாதுங்க. ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும். சரி, சனியுடைய ஆட்சியுடைய எது என்று பார்க்கலாங்க. மகரம் மற்றும் கும்பம், இந்த 2 இடங்களை சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவானுடைய நிலை ஆட்சி உச்சமாக பெறும்போது ஆயுள் பாவத்தை கூட்டுகிறது. ஒரு பெரிய குட்டி ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தருகிறது. இது இதே சனி பகவான் இந்த ஸ்தானங்களாக இருந்தால், அதாவது 1, 4, 7,
10 இந்த இடங்களில் சனி பகவான் ஒரு பகையாகவோ நீச்சமாகவோ இவ்வாறு பெற்றிருந்தால், பலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த யோகத்தை அடைய இயலாது. நான் சொன்ன முதல் விதிதான் மிக முக்கியம். அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சசி யோகத்தினால ஏற்படுகிறது என்று பார்க்கலாங்க. குறிப்பாக சசி யோகத்தினால சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அது லேபர் இன்ஸ்பெக்டர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தொழில் அதிபர்கள் என்றாலே சரிதான். ஒரு சொல்லுவாங்களே, தொழிற்சாலையில் எதை குறிக்கக்கூடியது? இரும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அப்போ தொழிற்சாலையும் சனி பகவானை குறிக்கிறது. அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் குறிப்பாக சனியைத்தான் குறிக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய இடத்துல தான் சனி பகவானும் இருப்பாங்க. மக்கள் அலை கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காங்க. சரிங்க. இந்த சனியோட நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மை தரக்கூடிய நிலையை செய்கிறார். சரி, எப்படியெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் வலுத்திருந்து இந்த யோகத்தை பெற்றவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன், ஒரு தொழிலுக்கு அதிபதியாக, தொழில் அதிபர்களாக, ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாங்க. அதனால இந்த சசயோகத்தை பெற்றவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதே அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் கலைஞர்களுக்கும் இது பொருந்தும். இந்த சனி பகவான் ஒரு ஜாதி நீச்ச பலமாகவோ அல்லது பகை பலமாகவோ இருந்தால் அவருடைய ஆயுள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். மறைந்திருந்தால் 6, 8, 12 இந்த ஸ்தானங்களே மறைவு ஸ்தானங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதாவது இந்த சனி பகவானை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது சசயோகத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சனியுடைய 3 நட்சத்திரங்கள் எது எது என்று பார்க்கலாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். பூச நட்சத்திரம் எங்க இருக்கு? கடக ராசியில இருக்கு. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில இருக்கு மற்றும் உத்திரட்டாதி மீன ராசியில. இந்த 3 ராசிகள்ல இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரங்கள் சனியினுடைய நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. இவ்வாறு இருக்கிறதுனால உங்களுக்கு குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடகத்தில் உள்ள பூசம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜல வீடு. அனுஷத்தில் இருக்கக்கூடிய பூசம் கனுஷம், அதுவும் நீர் ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமா மீன ராசி, அதுவும் ஜலம். இது பாருங்க, நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். 3 ராசிகளும் நீர் ராசிகளில் சனி பகவானுடைய நட்சத்திரம் அமைந்துள்ளது. அப்ப வெளிநாடு யோகத்துக்கும் சனியினுடைய அருள் மிக மிக அவசியம். சனியினுடைய வலு இல்லாமல் எதுவும் நடக்காது. சரிங்களா? மாதிரி சொல்லிட்டே போலாங்க. சனியோட நிலை மிக முக்கியமான ஒரு நிலையை குறிக்கிறது. சனி பகவானுடைய அதாவது விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்கு, சொல்லிகிட்டே போகலாம். சனி பகவானுடைய ஸ்தலங்கள் திருநள்ளாறு அனைவருக்கும் தெரிஞ்சது. அதனுடைய சனி பகவானுடைய வாகனம் காகம். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. சரிங்களா? ஸோ சனி ஒரு ஜாதகத்தில் மிக அருமையாக இருந்தால், சசயோகமும் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். படை தளபதி என்று சொன்னாலே அது செவ்வாய் குறிக்கும். ஸோ மேஷராசிக்காக ரொம்ப போல்டாக இருப்பீங்க, ரொம்ப பாசமாக இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு போகலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக இருப்பீங்க, ஆனால் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். அது பழகினால்தான் தெரியும். கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுப்பீங்க, கற்றுவீங்க, ஆனால் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குறிப்பாக அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்பொழுது வேலை பலுலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள்.
அதே மாதிரி மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக பெண்களால் லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலையே வேற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்களோட வழியே தனி வழின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுதாங்க சுக்கிர பகவான். ரொம்ப சுக்கிரனாலே இன்பம், காதல், அன்பு, பாசம், ஒரு என்ஜாய்மெண்ட் எந்த கிரகத்துக்கு இருக்குன்னா அது சுக்கிர பகவான் தாங்க. விளையாடிட்டே சம்பாதிக்கிறானா அது சுக்கிரனோட வலிமை இருந்தே ஆகணும். அது மாதிரி தாங்க விஷயங்கள். அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் சுக்கிரனுடைய பலங்கள் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஜாலியா காமெடியா பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிரக நிலைகள்லாம் ரொம்ப சாதகமாகவே இருக்கு. இன்று உங்களுக்கு அதுவும் குறிப்பிட்ட ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வார்கள். இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ரேஷன் வரைக்கும் போன விஷயங்கள் வேண்டாம், மருந்து மாத்திரையிலே முடிக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்று கணவன் மனைவி உறவில் அன்பு நிலைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார், மிக சிறப்பு. இன்று சந்திரனுடைய நிலையெல்லாம் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை இன்று செய்து முடித்து ஒரு நிம்மதி பெறும் மூச்சினை விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே லாபஸ்தானத்தில் உள்ளதால் அதாவது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது அதாவது குரு பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலையை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கனால வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபம் தரும். தாயாருடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்வது நல்லது. இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக தங்களுக்கு ஒரு தனி அதாவது துணிச்சல் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு முடிவினை எடுப்பீர்கள். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். நீங்கள் குறிப்பாக இன்று ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வருவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்று அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் காலதாமதமாகும். கவனமாக செயல்படுவது நல்லது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மேடை பேச்சின் பொழுது தேவையற்ற கெட்ட பெயர்கள், பேச்சுவார்த்தைகள், கொஞ்சம் அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கூடுமானவரை நம்மளுடைய பாசிட்டிவான விஷயத்த மட்டும் பேசுங்க. எதிராளியுடைய நெகட்டிவான விஷயத்தை தயவு செஞ்சு பேசாதீங்க. இல்லைன்னா தேவையற்ற அரசு தண்டனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப கஷ்டமான பீரியட் சொல்லலாம். அதுவும் சனி பகவானும் உங்கள் ராசியை வேற பார்க்கறதுனால நிச்சயமாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கஷ்டங்கள் போகும். சரிங்க, நீங்க வணங்க வேண்டிய கடவுளான்னு பார்த்தீங்கன்னா இன்று முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சமசப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார்கள். தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவோட புதன் இருக்கார்ல, அவரு கடத்திர ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிலிருந்து தங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். அழகுக்கலை நிபுணர்கள் மற்றும் அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவங்க, இவ்வாறானவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிலை உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்போது இன்று பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்துல செவ்வாயோட இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் தங்களுடைய அதாவது எண்ணங்கள் பூர்த்தியாகும். நீங்கள் எண்ணிய இலக்குகளை எட்டக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. ஆன்லைன் இந்த லைன்ல இருக்கவும் நல்ல ஒரு லாபத்தினை அடையலாம். இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து போகும். மாதவிடாய் வலிகள் வந்து சேரும். கவனமாக இருப்பது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சாம்பல் நிறம். இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 8ன்னு சொல்லலாம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே இன்று நல்ல பலன்கள் உங்களுக்கு கிட்டும். இன்று புதிய நண்பர்களினுடைய சேர்க்கைகள் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு பல விதத்திலும் ஆதாயங்கள் நிகழும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்ற விஷயத்துல பார்க்கும் பொழுது இன்று நீங்கள் ஹயக்ரீவரை மனதார தியானியுங்கள். ஹயக்ரீவர் மந்திரத்தையும் படிங்க. அதாவது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவர் உபாஸ்மஹே. இந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கல்வி ஞானங்கள் பெருகும். இவ்வாறு பல விதத்திலும் நன்மையை நிகழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹயக்ரீவர் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். உடைய பஞ்சமஸ்தானத்துல யார் இருக்காங்க? குரு பகவான் வீற்றிருப்பது மிக சிறப்பு. உடைய தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக வித்தை யோகம் தங்களுக்கு வந்தே தீரும். கைத்தொழில் ஒன்றை கற்றுப்பார், கவலை இல்லை, அதை ஒற்றுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதன்படி தங்களுக்கு கைத்தொழிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வங்கள் நிகழும். தங்கள் நினைப்பதற்கு மேலாகவே நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை உண்டு. சிறிய வயதிலேயே உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையும் உண்டு. விற்பனைகள் அதிகரிக்கும். மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைப்பார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அவரும் சுகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். லக்ஸுரியான வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவதற்கு நிச்சயமாக அதுக்கு உண்டான காலகட்டம் தான்.
அது மட்டுமா, வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் இந்த மாதம் அது இந்த நாளில் மிக அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதுக்குண்டான விசா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு புக்கிங் பண்ணுவது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நிலை உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது என்று பார்க்கும்பொழுது, அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கிரே கலர் மற்றும் அதாவது சாம்பல் நிறம் மற்றும் கருப்பு நிறம். இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? சனி பகவான். அவர் ஜென்மத்திலேயே ஆட்சி பெறுகின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையை தருவார். இன்று குறிப்பாக அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம்னால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை உண்டு. காரணம், உங்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். அதனால பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் கவனம் தேவை. இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்து தாங்க செய்யணும். தேவையற்ற கெட்ட பெயர்களோ அவப்பெயர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் தங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மை உண்டாகும். திருமணமாகாதவருக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்பு ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து போகும். இருந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் சமாதானம் அடைவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனி பகவான். மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்துல தொடர்ந்து வீட்டு கொண்டிருப்பது மிக சிறப்புன்னே சொல்லுவாங்க. பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய நிலை ரொம்ப அவசியம். அதாவது குரு இருந்தால் தான் திருவருள் நமக்கு கிடைக்கும், அனைத்து பாக்கியமும் கிடைக்கும் சொல்லக்கூடிய அளவிற்கு குரு பகவான் மிக உயர்ந்தவர் என்று சொல்லலாம். அது போன்றுதான் நீங்களும் மனதால் ஒரு பண்பால் நல்ல உயர்ந்த நபர் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் அருமையாகவே புரியும். இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொழில் துறையே ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம். அவர்களுக்கு மிக அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.